வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32, 33, 34, 35 வசனங்களை வாசிப்போம். லூக் சாப்டர் 24 from verse 32 to 35 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காய் நன்றி. உங்களுடைய சமூகத்தில் எங்களை மகிழச் செய்கிறீர். நல்ல சாட்சிகளை கேட்க செய்தீர். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட எங்களோடு பேசும் எல்லா இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். நீர் விரும்புகிறது எங்களுக்கு செய்வீராக. இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. அடியனுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் இந்த இடத்துல உயர்ந்திருக்கட்டும். புல் உலரும் பூ உதிரும், உடைய வசனமோ என்றைக்கு நிலைத்திருக்கும் ஐயா. உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் நிரப்பப்பட்டவர்களாக இந்த இடத்துக்கு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு பேர்னிங் ஹார்ட், கொழுந்து விட்டு எரியும் இருதயம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்த பிறகு சீஷர்கள்லாம் தரிசனமானார். ஆனாலும் எல்லாருக்கெல்லாம் குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவர்கள் கேள்விப்படாத ஒன்று. சிலருக்கு அவங்க பார்த்ததையும் நம்ப முடியல, அவங்க கேள்விப்பட்டதையும் அவங்களாம் நம்ப முடியல. ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. இப்போ அதில் 2 பேர், இயேசுவை பின்பற்றினவர்களிலே 2 பேர், அவர்கள் எம்மாவு என்கிற இடத்திற்கு போகும் பொழுது உயிரோடு எழுந்த நம்முடைய இரட்சகர் அவர்களோடு கூட சேர்ந்து அப்படி போறாரு. அவங்க பேசினதெல்லாம் கேட்குறாரு. மாத்திரமல்ல, அவர்கள் குழம்பி போய் இருக்கிறத கண்டு வேத வாக்கியங்களை வச்சு அவர்கள் எல்லாம் விளக்கி காண்பிக்கிறாரு. அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்றாரு, போஜனம் பண்ணுகிறாரு. இதை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். இவங்க போனது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமிலிருந்து 7 அல்லது 8 மைல் தொலைவில் உள்ள எம்மாவு என்கிற கிராமத்துக்கு போனாங்க. கிலோயோப்பா அப்படி தான் போட்டிருக்கு. 24:18 பார்த்தீங்கன்னா கிலோயோப்பா இந்த பேர் போட்டிருக்கு. ஒருவேளை சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவனும் அவனுடைய மனைவியும் அங்கே போயிருக்கலாம், அவங்க ஊர் எம்மாவு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே தானே உள்ளே போய் தங்கிடலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை அவனை அந்த கிலோயோப்பா மரியாளும் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 19வது அதிகாரத்தில் இயேசுனுடைய தாயினுடைய சகோதரி கிலோயோப்பா மரியாளும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கிலோயோப்பான்ற பேருக்கு அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரி ஆஃப் த ஃபாதர், பிதாவினுடைய மகிமை. இதெல்லாம் நல்ல பேர் தான். ஆனால் இவன் இயேசுக்கு ரொம்ப நெருங்கின சீஷன் அப்படின்லாம் போடலை. இயேசுக்கு நெருக்கமாக இருந்த 12 சீடர்கள் ரொம்ப இன்னரா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்கள்ன்ற வட்டம் ரொம்ப பெருசாகிட்டு தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சீஷர்கள் தான் பேர் இருந்துச்சு. இவர்கள் இயேசுனுடைய சீடர்கள். அதன் பிறகு தான் அந்தியோகியாவில் முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயர் வழங்கலாயிடுச்சு. இப்போ இந்த சீஷர்கள் கூட்டம், இந்த நீங்கள் 24வது அதிகாரம் லூக்கால வாசிங்கன்னா லூக்கா அழகாக ஒவ்வொரு சம்பவத்தையும் வரிசைப்படுத்தி சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு அதை செய்கிறார். முதலாவது பார்த்தீங்கன்னா இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை அங்கே அறிவிக்கப்பட்ட பெண்கள், அவங்க போனீங்கன்னா தூதர்கள் தான் இயேசு உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு பேதுரு போகிறாரு. பேதுருக்கும் ஒரே பிரமிப்பு. கல்றக்காலியாக இருக்கிறத பார்க்குறான். இவங்களாம் இயேசு உயிரோடு எழுந்துட்டாருப்பா, தூதன் வந்து சொன்னான். பேதுருக்கும் ஒரு மாதிரி குழம்பி போய் தான் அப்படியே அலையிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிலோயோப்பா என்கிற மனிதனும் அவனோடு இருந்த 2வது இருந்த நபரும், இந்த 2 பேரும் அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் இல்லாதவங்க. இந்த இடத்த தவிர இந்த கிலோயோப்பான்ற பேரை நீங்கள் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த 19வது அதிகாரம் யோவானில் தான் கிலோயோப்பா மரியாளும்னு போட்டிருக்கு. நான் கரெக்டாக இவங்க அவங்க ஒய்ஃபு தானா நான் சொல்ல வரல, கருத்து அந்த வசனங்களை வச்சு பைபிள் ஸ்காலர்ஸ் ஒருவேளை இருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ இதே சம்பவத்தை இப்போ நம்ம வாசிச்சோம். இந்த 22 வசனங்களை ஒரே வசனமா மார்க் சொல்லி முடிச்சிட்டாரு. மார்க் 16:12 வாசிச்சிங்கன்னா, அதன் பிறகு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு இயேசு மறுரூபமாய் தரிசனமானார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். ஆனால்
லூக்கா மாத்திரம் இந்த பர்டிகுலரான சம்பவத்துக்கு 22 வசனங்களை கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா தியானிக்க வேண்டியது. ஏன் தியானிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று தெரிந்த பிறகும் நம்மள மாதிரியே தான், நம்ம போலவே தான், நம்முடைய இரட்சகர் உயிரோடு இருக்கிறார்னு தெரிஞ்ச பிறகும் ஒரே துக்கம். சில பேருக்கு பாருங்க, எப்போ பாரு துக்கப்பாட்டு, சோகப்பாட்டு. எப்போ எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கடை, அவர் சின்னதாக ஒரு கடை தான், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கடை வச்ச பிறகு பக்கத்து தெருவில் 3 வீடு வாங்கிட்டார். சும்மா போய் அவர்கிட்ட, என்ன பாய் எப்படி இருக்கிறீங்க? சாச்சா நல்லா இருக்கும் சாச்சா. ஊர் சைட்லாம் சாச்சா தான் கூடுவாங்க. சாச்சா நல்லா இருக்கிறேன். எப்படி போகுது வியாபாரம்லாம்? எங்கே போகுது? அவர் சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறேன், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குதுங்க. என்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, எப்படிங்க? நல்லா இருக்கிறேங்க. அவர்கிட்ட நான் பார்த்த நாள்ல இருந்து அவர் பாட்டுக்கு வீடு வாங்கிட்டு தான் இருக்கிறார். அவர்கிட்ட போய் எப்படி இருக்கு? எங்க இல்லை, காலையிலேருந்து பாருங்க உட்காந்துட்டே இருக்கிறேன். இவனுக்கு இரட்சகர் உயிரோடு இருக்கிறார்னு தெரிஞ்ச பிறகு கூட அதை அறியாமல், உயிரோடு இருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை, இரட்சகர் உயிரோடு எழுந்துட்டாரு, ஆனாலும் பாருங்க துக்க முகமாவே போயிட்டே இருக்கிறாங்க. நானா இருந்தா சொல்லியிருப்பேன், திருந்தாத ஜென்மம், கைகளை விட்டுருப்பேன். ஆண்டவர் பாருங்க, அங்க ஸ்திரீகள் தமக்கு நெருக்கமானவர்கள், அறிமுகமானவர்கள், அவர்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துறாரு. சீசன் என்று சொல்லப்படுகிற பேதுருவுக்கும். ஆனா இதுல பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகாரத்துல அந்த ஸ்திரீகளுக்கும் சரி பேதுருவுக்கும் சரி தூதன் மூலமாக இயேசு உயிரோடு இருந்தார் என்பதை வெளிப்படுத்திட்டு, இந்த 2 மக்கு போச்சு பாருங்க. இவங்கள்ட்ட மட்டும் இவரே டைரக்டா போறார். நல்ல ஒரு ரட்சகர் நமக்கு இருக்கிறார். கரங்களுக்கு சத்தம் ஒரு அலையில சொல்லுவோமா? யார் யார்கிட்ட எப்படி டீல் பண்ணணும் அவருக்கு நல்லா தெரியும் பாருங்க. இவங்கெல்லாம் அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. இதுல சில வசனங்கள் நம்ம ரொம்ப முக்கியமா தியானிக்கணும் பாருங்க. நமக்கு நேரம் கொஞ்சம் தான் இருக்கு, நான் அதுக்குள்ள சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நேத்தெல்லாம் உட்காந்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே இன்னும் நாங்க எவ்வளவா சீர்பொருந்த வேண்டி இருக்கு. இவர்கள் 2 பேரும் ஒரு விதத்துல துக்கமா இருந்தாலும் கூட ரொம்ப நல்ல கேரக்டர் இவங்களுக்கு இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இந்த 7-8 மைல் தூரம் போனாங்க பாருங்க, வேற எந்த வெட்டி கதை வீண் கதையும் பேசல. இவர்கள் 2 பேரும் இயேசு அவரை பற்றிய தியானம். வாசிக்கலாமா? இது ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது, அடுத்தது இயேசு கிட்ட இவங்க பேசினது, இயேசு இவரிடத்துல பேசினது, ஒரு ட்ரையாங்கிலே போயிட்டு இருக்குது. நேற்றுக்கு வந்து யோசிச்சு பார்த்தேன், இவங்க 3 பேருக்கு நடுவில் இருந்த கான்வர்சேஷன், இந்த 3 பேருக்கு நடுவில் இருந்த இந்த பேச்சு, அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது, கவனிங்க. ஆண்டவர் நமக்கு இங்க சில சவால்களை நமக்கு முன்னால் வைக்கிறார். இப்போ லூக்கா 24வது அதிகாரத்துக்கு வாங்க. இவர்கள் இயேசு உயிரோடு எழுந்துட்டாருன்னு கேள்விப்படுறாங்க, ஆனா நம்ப முடியல. கண்ணால பார்த்தது இயேசு சிலுவையில் அறைஞ்சு கொண்டதை கண்ணால பார்த்தாச்சு. இப்ப 2 சிந்தனைகளுக்கு நடுவில் தவிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 13வது வசனம், அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து, இந்த சம்பவங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். இப்போ 2 பேரும் பேசின பேச்சு நல்ல பேச்சு. ஏன்னா இயேசு கூட சேர்ற மாதிரி இருக்கணும் பேச்சு. சில பேர் பேசுற இடத்துல ஆண்டவர் ஓடியே போயிடுவார். எப்பா இதுக்கு நடுவில் இருந்தான்னா அவ்வளவுதான். சகோதரிகள் நல்லா கவனி, நீ சிரிக்கிறதுக்கு சொல்ல, நான் சீரியஸா பேசுறேன். அவங்களுக்கு வசனத்தை காட்டினா புரியும். ஓ பிரதர், எல்லாம் இயேசு வரார் நம்ம எல்லாம் போறோம். யாரு போவாங்க நான் சொல்றேன். என்ன சில பேர் பரலோகத்திலே கொண்டு போனா பரலோகமே நாரிடும். நான் உண்மையில சொல்றேன், சில நேரம் டிராஃபிக் வழி யாருமே இல்லைன்னு போயிடுவேன், ஆனா மனசு துக்கப்படும். இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்டர்லாம் கர்த்தர் எப்படி மேலே கொண்டு போக முடியும்? ஆண்டவரே வண்டியில நான் போயிட்டேன். சில பேருக்கு டிராஃபிக்லாம் உண்மையை சொல்றேன், ஆண்டவர் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரா? நான் கண்டிப்பா கண்டுப்பாரு. உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் துக்கப்படுவார். அதானே? பாருங்களேன், நான் உங்களுக்கு வசனத்தை காட்டுறேன். எடுங்க, இன்னைக்கு வாசம் மல்கியா எவ்வளோ பயங்கரமா இருக்கு பாருங்க. நீங்களும் நானும் வீட்டில்
ஏசு இந்த வீட்டுக்கு தலைவர் எல்லாத்தையும் கேட்குறாரு, நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஏசு கேட்குற மாதிரி இருக்கணும் பாருங்க. நமக்கு மல்கியா இது பழைய ஏற்பாடுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. உடனே சொல்லிடுவாங்க இது பழைய ஏற்பாடுங்க. எந்த கான்செப்டில் மல்கியா அதை தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. இயேசுனுடைய வருகை குறித்து பேசுகிறாரு. இயேசுனுடைய மறுபடியும் கவனிங்க, கடைசி நாட்களிலே நடக்க போகிற சம்பவத்தை பற்றி தான் மல்கியா பேசுகிறாரு. இங்கே இயேசு முதலாவது பிறந்தார, அதை பற்றி அங்கே பேசலை. 3வது அதிகாரத்தினோட 1வது வசனத்தை பாருங்க. தூதனை அனுப்புகிறேன், சரியா? இது அவருடைய 1வது வருகை. ஏன்னா யோவான் ஸ்நானனை பற்றி. அப்படி 2வது வசனத்தை பாருங்க. அவருடைய இப்போ வரப்போறார் அந்த வசனம் என்ன? ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிற அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்கத்தை போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். இதெல்லாம் இஸ்ரவேலை சுத்திகரிக்கிறது வருது. கடைசி நாட்கள்ல எல்லாரும் நியாயந்து இருக்கிறது வருது. கடைசி நாட்களை குறித்து கரெக்ட் தானே? இதனுடைய தொடர்ச்சி தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு. இதனுடைய தொடர்ச்சி தான் அப்படி பேசிக்கிட்டே வர்றாரு. பேசிக்கிட்டே வரும்பொழுது தசமபாகத்தை பற்றி பேசுகிறார். இப்போ சில பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டுக்கு தசமபாகம். இங்கே பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கு இல்லை, அது எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியது, இயேசுனுடைய வருகை வரைக்கும் பொருந்தக்கூடியது. ஏன் தசமபாகத்தை நான் சொல்கிறேன்னா, துட்டு வாங்கி ஐயோ வாழணும் அது தேவையே இல்லை. அழைச்ச ஒரு உண்மையுள்ளவர். ஆமென். எதற்கு? ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, கீழ்ப்படிவதற்கு தேவையான ஒவ்வொன்றையும் சொல்லணும். தசமபாகத்தை கொடுக்கறதுனால ஆசீர்வதிக்கப்படுறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேரும் நான் காண்பிக்க முடியும். இப்போ ஆண்டவர் பாருங்க, அவருடைய வருகைக்கு முன்பதாக இதெல்லாம் பேசிட்டு வர்றார். பேசிட்டே வரும் பொழுது இப்போதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் எடுங்க 3:16. தயவுசெய்து எல்லாரும் கவனிக்கணும். நம்ம பேசுகிற பேச்சு எவ்வளவு முக்கியம் அதை கவனிக்கணும். 16 கவனிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இதை நான் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன், கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வருகையில நீ என்னுடையவனா இருக்கணும்னு சொன்னா நீ 2 பேர் பேசுற பேச்சு கர்த்தருக்கு பயப்படுகிறோம் பேசுற பேச்சு மாதிரி இருக்கணும். வாசிக்கிறேன். இது மெசேஜ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, then those whose lives honored God got together and talked it over. God saw what they were doing and listened in. A book was opened in God's presence and minutes were taken of the meeting. ரொம்ப அழகாக போட்டிருக்கு பாருங்க. இந்த ட்ரஸ்ட்லாம் மீட்டிங் நடத்தினாங்கன்னா ட்ரஸ்டீஸ்லாம் மினிட் ஒன்று எழுதுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் நடத்துகிற இந்த மீட்டிங்கில் மினிட் எழுதுறாங்கன்னா அந்த மினிட்ல யார் யார் பேர்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேசுகிறாங்க பாருங்க, ஒருத்தர் பேசுகிறாங்கல்ல, எல்லாரும் பேசுகிற பேச்சும் கிடையாது. கர்த்தருக்கு பயந்தவர்களாய் 2 பேர் பேசுகிறோம் பாருங்க, அவங்க பேரை தான் மினிட் புக்கில் கர்த்தரை எழுதுறாரு. அவங்க பேரை மினிட் புக்கில் கர்த்தரை எழுதிட்டு வசனம் சொல்லுது, the names of the God-fearers written down, all the names of those who honored God's name. No translation சொல்லுது, then those who feared and loved the Lord spoke often of him to each other. And he had a book of remembrance drawn up in which he recorded the names of those who feared him and loved to think about him. ஆண்டவரை பற்றி பேசுகிறவங்க அவரை பற்றி நினைக்கிறத அதே சந்தோஷமாக நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க பேரை தான் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுறாரா. அப்போ ஞாபக புஸ்தகத்தில் எழுதுறாரா, அப்போ கர்த்தருக்கு ஞாபகம் மரியான்னு கேட்காதீங்க. ஆண்டவர் ஏன் அந்த புஸ்தகத்தில் எழுதுறாருன்னா, இந்த பாரு எனக்கு நீ எவ்வளவு முக்கியமானவன் காட்டுறதுக்காக அதை எழுதுறாரு. எனக்கு ஏன் இப்போ ஆசாரனோடுக்கு அவனுக்கு ஏபோத்தை தரிக்கிறோம். ஏபோத்துல 12 கற்களை கர்த்தர் வச்சாரு. ஏன் கற்களை வச்சார் அப்படின்னா, நீ என் சமூகத்தில் வரும் பொழுது
இந்த 12 கோத்திரங்களும் எனக்கு நினைப்பூட்டுதலா இருக்கணும்ன்றதற்காக நீ அந்த 12 கற்களை வையின் கர்த்தர் சொன்னாரு. என் கர்த்தருக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள்லாம் மறந்துச்சா என்ன? இவன் வேணா அவரை மறக்கலாம், அவர் ஒரு நாள் இவங்களை மறக்கிறதே இல்லை. ஏன் கர்த்தர் அதை சொன்னார்னா, நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை உனக்கு நான் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த 12 கற்களை வைக்க சொன்னார். இங்க கூட வசனம் அதை தான் சொல்லுது. அவருக்கு பயந்தவர்கள், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், அவருடைய நினைப்பே எனக்கு இன்பம் கொடுக்க நினைக்கிறாங்களே, அவர்களுக்காக தனியா ஒரு புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று வச்சவங்க பேரெல்லாம் அவங்களை எழுது, பார்க்குறவங்களாம் பார்க்கட்டும். ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் அதை பார்க்கும். இவங்க பேரெல்லாம் இதில் எழுதியிருக்குது. ஆண்டவர் சொல்லுவார், இங்க பார், எனக்கு பயப்படுறவங்க, என்ன தியானிக்கிறவங்க, என்னை குறித்து பேசுகிறவர்கள், நான் கேட்டுட்டே இருக்கிறேன், அவன் எனக்கு பிரியமா இருக்கிறதுனால இந்த ஞாபக புஸ்தகத்தில் அவன் பேரெல்லாம் எழுதியிருக்கிறேன். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இதை ஒருத்தரும் ஒரு நாள் மிஸ் பண்ணிடவே கூடாது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ஆம்பிளிஃபைட்ல சொல்லுது, then those who feared the Lord talked often one to another. கர்த்தருக்கு பயந்தவங்க அடிக்கடி ஒருத்தரும் கொடுத்து பேசிப்பாங்களாம். And the Lord listened and heard it, and a book of remembrance was written before him of those who reverenced and worshipfully feared the Lord and who thought on his name. கவனிங்க, ஆண்டவர் நாமத்தையே நினைச்சிட்டு இருக்கிறவங்க, பயபக்தியோடு அவரை துதித்து ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க, இவங்க பேரெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார்ல. நீங்க நினைக்கலாம், கர்த்தர் வரும்பொழுது நாம எல்லாம் வேகமீதில் இயேசு ராஜா வேகம் வாராரே, வாங்க நம்ம எல்லாரும் போவோம். யாரை தெரியுமா சேப்பாருன்னு போட்டிருக்குது. அதனால தான் அந்த மல்கியாவை காட்டினேன். இந்த மல்கியா ஏதோ பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் நீங்க நினைச்சிடவே கூடாது. அதில் உள்ளது நம்ம ஏன் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க பார்ப்போம். இப்போ 17வது வசனம், என்னுடைய சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே எவர்களினுடையவராக இருப்பார்கள்? எவர்கள் ஒருவரோடு பேசும் பொழுது வெட்டி கதை வீம்பு கதை பேசாம இருக்கிறான் பாருங்க, அவங்க என்னுடையவங்களா இருப்பாங்கன்ற. புரியுதா நான் சொல்றது? அவங்க என்னுடையவங்களா இருப்பாங்க. சர்ச்சில் தான் லேடிஸுங்க கூட்டம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பரலோகத்தில் கொஞ்சம் கம்மியா இருக்குமோ? அப்போ எனக்கு தெரியலப்பா, ஆண்கள் கூட்டம் அதிகமாக பெண்கள் கூட்டம் அதிகமாக நமக்கு தெரியல. நமக்கு ஆண்களும் கிடையாது பெண்களும் கிடையாது, எல்லாரும் தேவதூதரை போல இருப்போம். உடனே பாஸ்டர் பைபிள் சரியாக வாசிக்கலன்னு சொல்லிட்டு போறீங்க பாருங்க. இதை இந்த ஆம்பிளிஃபைட் பைபிள் சொல்லுது, and they shall be mine, says the Lord of hosts, in that day when I publicly recognize and openly declare them to be my jewels, my special possession, my peculiar treasure. And I will spare them as a man spares his own son who serves him. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிரியமா இருக்கிற பிள்ளைய பெற்றோர் தப்பு வைப்பது போல, எனக்கு பயந்து ஒருத்தர் பேசுறாங்க பாருங்க, என்னை பற்றி யாரெல்லாம் பேசுறாங்களோ, என்னை பற்றி யாரெல்லாம் நினைச்சிட்டே இருக்கிறாங்களோ, அவர்களை ஒரு தகப்பன் எப்படி தப்பு வைப்பது போல அவங்கள நான் தப்பு வைப்பேன்னு சொல்றாரு. கரங்குளத்து சத்தம் ஒரு அலையில சொல்லாம, பிரதர் எனக்கு அப்பா இருக்கிறாரு பிரதர், அப்பாவை ஏன் பிரதர் என்னால் அனுபவிக்க முடியல? கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மல்கியா 3 தானே வாசிக்கிறோம். நான் அவருடைய சம்பத்தா இருக்க வேண்டுமே ஆனால், நான் அவருடைய ஜுவல்லாக இருக்க வேண்டுமே ஆனால், நான் அவருடைய பொக்கிஷ வைப்பாக நான் காணப்பட வேண்டுமே ஆனால், 2 பேர் பேசும் பொழுது என் பேச்சை கர்த்தர் கேட்கிறாரு, கேட்குற விதமா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம பேசுற எல்லாத்தையும் அவர் காதில் போய் விழுது. சிலது ஈயத்தை காய்ச்சி ஊத்துறது போல இருக்குது, சிலது இனிமையான பாடலா இருக்குது. இப்போ நம்ம பேச வேண்டியது, ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தினுடைய தியானம் என்னாலும் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஐயா, நீர் எனக்கு உதவி செய்யும். இந்த எம்மாவு போன 2 பேரும் பாருங்களேன், வாழ்க்கையில சோர்ந்து போனவங்க. ஏசு உயிரோட இருக்கிறார் நினைச்சிட்டு கூட, என்னடா கிறிஸ்தவ வாழ்க்கை இது, என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, அப்படி போர் அடிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வசனத்தினுடைய நிறைவேறத்துல ஒவ்வொன்றையும் உங்களுக்கு காண்பிச்சுட்டே இருந்தார். ஆமே, நான் நினைக்கிறேன் ஆண்டவர் தம்மை பற்றி பேசின உடனே அவரால் தூரம் இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, கூடவே போனார். இவனும் கூப்பிடவே இல்லை பாருங்க.
நாம் சில பேர் தான் சொல்லுவோம், ஆண்டவரே, நான் கூட ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே நான் போகிறேன், நீங்கள் வாங்க. இன்னைக்கு காலைல கூட ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், ஆராதனைக்கு போகிறேன் ஐயா. முந்திலாம் கேட்பேன், ஆண்டவரே நான் போய் நடத்துகிறேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ அப்படி இல்லை, நீர் நடத்த நான் அந்த பக்கம் வரணும் வாங்கிறேன் நின்றுக்கிறேன், நீங்கள் வாங்க ஆண்டவரே. இப்போ கர்த்தர் மல்லிகை 3வது அதிகாரத்தை முன்னால் கொண்டு வந்து நிற்பார். இங்கே பாரு, நீ பேசுகிறதெல்லாம் நான் கேட்கணும்னா, உன் கூட நான் வரணும்னா, உனக்காக நான் கிரியைகளை நடப்பிக்கணும்னா, நீ பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும் என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், சங்கீதம் 105:2, அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். பேசும் பொழுது என்ன பேசுகிறோம்? நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் சில நேரம் பாருங்க, நீங்களும் ஏதோ பெரிய பாவம் தான் என்னுடைய நன்மைகள்லாம் தடுத்துட்டு இருக்குன்னு இல்லை, பெரிய பாவம் அதுதான் என் நன்மையை தடுக்கும். கிடையவே கிடையாது. நான் தான் ஒரு நாள் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பாவம் செஞ்சாங்க, அதெல்லாம் பெரிய பாவம். இந்த மோசே பேச வேண்டிய இடத்துல டப்புன்னு 2 கோபப்பட்டுன்னு தட்டிட்டான், போச்சு, மொத்தமும் போச்சு. 40 வருஷம் ஊழியத்தை மண்ணை போட்டு மூடிட்டான். சின்ன காரியம் பிரதர். மல்லிகையில் ஆண்டவராக தான் சொல்கிறாரு, உன் வீட்டில் இருந்து நீ பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீ என்ன பேசுகிற, ஃபோனில் என்ன பேசுகிற, வாலிப பிள்ளைங்க கவனி, 2 பேர் சேர்ந்துட்டேன்னா நீ என்ன பேசுகிற, யார் கேட்குறாரோ இல்லையோ தேவன் கவனித்து கேட்கிறார். அல்லது நீ பேசுறது கவனமாக அவர் காதில் போய் விழுது, அது அவருக்கு பிரியமா இருக்குதா பிரியமா இல்லையன்றது 2ஆம் பட்சம். ஆனால் பேசுகிற ஒவ்வொன்றும் அவர் காதில் போய் விழுது, அவர் உன்னோடு நடக்கத்தக்கதாக, அல்லது அவர் நம்மோடு நடக்கத்தக்கதாக, அவருக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக நம்முடைய வார்த்தைகள் அவருக்கு பிரியமாக இருக்குதா இல்லையான்றது இல்லைங்க, நம்ம தியானிச்சு ஒரு முடிவுக்கு வந்துடணும். பாருங்க, வந்துடணும். இல்லையா அவர் ஒரு நாள் உங்களே என்ன பார்த்து அவர்கள் என்னுடையவர்கள்னு சொல்றதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். பாருங்க, சின்ன சிம்பிள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். எப்படி சொல்கிறேன், நீங்கள் நானும் சாதாரண பார்க்குறது ஆண்டவருக்கு பெரிய கல்லை தூக்கி கண்ணுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், அதை முதல்ல தூக்கி போடு. ஓ, மற்றதெல்லாம் நான் பர்ஃபெக்ட். அன்னைக்கு கூட ஐஸ்வர்யா இருந்த வாலிபன் இயேசு இடத்துல வந்து சொன்னான், ஆண்டவர் நித்திய ஜீவன சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், எல்லா கற்பனைகள்லாம் கை கொள்ளுப்பா. ஐயா, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக. ஆண்டவர் ஒத்துக்கிட்டார் பாருங்க. அதை அவன் உண்மையாக ஃபாலோ பண்ணுவன், சின்சியராக ஃபாலோ பண்ணுவான். இல்லை ஆண்டவர் சொல்லியிருப்பார், களவு செய்யாதுன்னு சொல்லுறது நேற்று நான் கமிஷன் அடிச்சுன்னு சொல்லியிருப்பார் டபால்னு. கர்த்தர் அப்படி சொல்லலை. ஏன் தெரியுமா? அவன் சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன். அவன்கிட்ட சொன்னார், உனக்கு எது இடரலா இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அதை தான் ஆப்ரேஷன் பண்ண விரும்புகிறேன். பிரதர் சிஸ்டர், அவருடைய வருகையில் நாம் போகணும்னு விரும்பினீங்கன்னா, நீங்களும் நானும் இவர்கள் என்னுடையவர்கள்னு அவர் சொல்றதற்கு விருப்பப்படுவோமே. ஆனால் இன்றைக்கு நாம் பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் இயேசுவை நம்மோடு இணைத்து கொள்கிற பேச்சா இருக்கணுமே தவிர, இயேசுவை நம்மை விட்டு துரத்துகிற பேச்சா ஒரு நாள் இருக்கவே கூடாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 2வது அவர்கள் செஞ்ச காரியம், அவங்க பேசினாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளும் குறை இருக்கு தான் செஞ்சுது ஆண்டவர். அதனால தான் லூக்கா வச்சு இந்த 22 வசனத்தை எழுதுப்பான்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தை ரொம்ப டீட்டெயில்டாக எழுதி வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ லூக்கா 24வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிங்க பார்ப்போம். அவர்களில் ஒருவனாகிய கிலயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இப்போ ஆண்டவர் கேட்குறாரு பாருங்க 17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கூறுகிற காரியங்கள் என்னவென்று. எல்லாம் அவருக்கு தான் நல்லா தெரியும். காரியம் நடக்கிறதே அவர் சுற்றி தான் நடந்துட்டு இருக்குது, உலகமே அவர் சுற்றி தான் சுற்றிட்டு இருக்குது. இவர் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. நான் ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க போல் தெரியுது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்து ஆண்டவர் அப்படி தான் கேட்குறாரு, என்ன ரொம்ப துக்கமாக இருக்கிற போல் தெரியுது, நான் செத்தா போயிட்டேன். ஊரெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, எதனா பிரச்சனை பேசும்பொழுது, நான் செத்தா போயிட்டேன், உயிரோடு தானே இருக்கிறேன். சொன்னோம் செத்து போயிட்டாங்க, அது வேற. ஆனால் உயிரோடு இருக்கிற கேட்குறேன், நான் செத்தா போயிட்டேன், எதுக்கு ஒரே துக்கமாகவே இருக்கிற, எப்போ பாரு சோக கீதம் பாடிட்டு இருக்கிற. இவங்க சொன்ன வார்த்தை கவனிங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்க வாசிக்கிறதற்கு. அவர்கள் ஒருவனாகிய கிலயோப்பா என்பவன் பிரயுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராக இருக்கிறீரோ என்றான். அவரு பாருங்க, எதை நீங்க சும்மா அப்படி வாசிச்சு பாருங்க, கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, இப்படிலாம் கான்வர்சேஷன் போயிருக்கும், ஒண்ணுமே தெரியாத மாதிரி. எதை
நாம ஜெபத்தில் போய் ஆண்டவரே உமக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? நீங்க கேட்குறீங்களா ஆண்டவர் உமக்கு தெரியுமா? ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அவ என்ன பண்ண தெரியுமா? ஏதோ ஒண்ணுமே தெரியாம ஒரு கேப்பார் பாரு. எவைகள்? அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். இது என்ன தெரியுமா? ரெண்டாவது. முதலாவது சொன்ன பேசுறீங்களா, கர்த்தரை பத்தியே பேச. ரெண்டாவது, ஆண்டவரை ஒரு நாளும் குறைச்சு மதிப்பிடவே செய்யாதீங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஜீசஸ். இவங்க சொன்னதை என்ன தெரியுமா சொன்னாங்க? இவங்க ரெண்டு பேரும் யாரு தெரியுமா? இவர்கள் ரெண்டு பேரும் வேதம் சொல்கிறது சீடர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். இயேசு தம்முடைய பிரசங்கம் ஃபுல்லா சொல்லுது, இந்த பாரு நான் தேவகுமாரன், நான் தேவகுமாரன், நான் தேவகுமாரன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்தார். அவர் சொல்றார் நான் தேவகுமாரன். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் கோபம். என்ன கோபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன தேவகுமாரன் சொல்றாரு. உதாரணத்திற்கு யோவான் 5வது அதிகாரத்தில் 38 வருஷமா வியாதியா கிடந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கிட்டாரு. இப்போ யூதர்களுக்கெல்லாம் என்ன கோபம் அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 5வது அதிகாரம், யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். இது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. யோவான் 5:18. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி அவரை தேவனுக்கு சமமாக்கினபடினால் யூதர் அவரை கொலை செய்ய அதிகமாய் வகை தேடினார்கள். இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா வருது? இயேசுவை தீர்க்கதரிசின்னு சொல்றதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம ஊர்ல கூட ஒரு குறிப்பிட்ட மதம் இருக்குது. அவன் சொல்றான் இயேசு அவர் தேவகுமாரன் சொல்லாது, தீர்க்கதரிசின்னு சொல்லிங்க. அட இந்த பக்கம் போறோன்னு கேட்டா, அட இயேசு மகான்னு சொல்லு, எமைமேலுக்கு வந்தாருன்னு சொல்லி நான் ஏத்துக்கிறேன். ஆனால் வேதம் ஒரு நாள் அவர் தீர்க்கதரிசி தான், அவர் ஆசாரியர் தான், இவைகள் எல்லாம் வச்சிருக்க மேலாக அவருக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார் வேதம். அவர் தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரனுக்காக எல்லாரும் கரங்களை ஒருத்தி சத்தம் முறையிலே சொல்லுவோமா? நீங்க இயேசுவை தீர்க்கதரிசனி விசுவாசிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. நீங்க இயேசுவை வெறுமனே அவர் நித்திய ஆசாரியர் நினைச்சீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. முதலாவது நீங்கள் நான் என்னத்தை விசுவாசிக்கணும்? வேதம் சொல்கிறது இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கணும். இவங்க என்னத்துக்கு சொன்னாங்க? இவங்க சொன்ன வசனம் அப்படியே பொருந்து பாருங்க. இவங்களுடைய இதுவரைக்கும் இயேசுவோடு பழகி அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் கண்ணில் பார்த்தாங்க. இவங்க சொன்னாங்க இந்த இயேசு யார் தெரியுமா? அந்த இயேசு செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாருங்க. தீர்க்கதரிசியா இருந்தார். இதே வார்த்தை யாருக்கு தெரியுமா போட்டிருக்கு? இவன் எதிர்பார்ப்புலாம் வல்லமையான தீர்க்கதரிசினா மோசே ஒரு மனுஷனை தான் இவங்களுக்கு என்னமே இருந்துச்சு. உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 7வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிங்கன்னா, ஸ்தேவான் சொல்லும் பொழுது சொல்றான், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான. இதே வார்த்தை தான் இங்க கிலோயப்போ அவங்க கூட இருந்தவங்க சொல்றாங்க. கவனிங்க, என்னன்னா இந்த இயேசு செய்கையிலும் வாக்கிலும் வல்லவராய் இருந்தார், தீர்க்கதரிசியா இருந்தார். ஆண்டவருக்கு இப்ப என்ன தெரியுமா கோபம்? அட முட்டாள, நான் இவ்வளவு நாள் கூட இருந்து நான் தேவகுமாரன் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ இன்னும் தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருக்கிறிய. ஏன் தீர்க்கதரிசின்னு சொல்றதை விட தேவகுமாரன் தான் அவரை நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிடலாம் ஒரு வசனத்தை எடுக்க பார்ப்போம். 1 யோவான். ஏன் சொல்லணும்? இவர்கள் எந்த இடத்துல இங்க தவறுனாங்க பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 15வது வசனம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவன்ல தான் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவன்ல நினைச்சிருக்கிறான். ஏன் தேவகுமார்னு அறிக்கையிடணும்? அதை நான் தொடர்ந்து சொல்றேன் பாருங்க. அப்படி வாங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். எல்லாரும் வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இது எல்லாரும் சொல்லி முடிச்சிருவாங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனால் அடுத்த வசனத்தில் தான் மொத்த சரக்குமே இருக்குது. உண்மையா? அப்படித்தானே போட்டிருக்கு. இப்போ 4வது வசனத்தை வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்.
எது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்படி மொட்டையை விட்டுறக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அஞ்சு உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எல்லாரும் கரங்களை ஒருத்தி சத்தமுறை அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் இயேசு தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் மாத்திரம்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயேசு தேவனுடைய குமாரன் என்று யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பிதாவை அப்பான்னு கூப்பிட முடியுமே தவிர வேற யாரும் அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடவே முடியாது. இந்த அதிகாரத்தை இயேசு மாத்திரம்தான் கொடுக்கிறார். யோவான் 1:12 தான் வாசிச்சோம். அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், யாருன்னா இருந்துட்டு போறோம், எத்தனை கோடி பேர்னாலும் இருந்துட்டு போறோம், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரும் கொடுத்துருக்க நல்ல அதிகாரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுதோமா? அதனால தான் நான் சொல்றேன், ஏன் இயேசுவை தேவகுமாரன்ற இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் பிசாசு மறைச்சிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ அவரை தேவகுமாரன்னு விசுவாசிக்காத வரையிலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லைன்னா, நீ எனக்கு அடிமையாக தான் இருப்ப. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு முஸ்லிம்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இயேசு தீர்க்கதரிசிங்க, இயேசு சிலுவையில் மறிக்கல, இயேசு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நல்லா கவனி. நீங்கள் நானும் கேட்கும்பொழுது விடுதலை இருக்கும். நல்லா தானே சொல்கிறான், நல்லா தானே சொல்கிறான். நீ இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிறதுனால தான் நான் கடவுளுக்கு அடிமை நீ ஒன்று சொல்லிக்கிற. நான் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறபடியினாலே நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறேன். அவர் என்னை அடிமையாக அல்ல, அவர் என்னை பிள்ளையாக எடுத்துக்கொண்டார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? வேணா அந்த வசனத்தை வாசிங்க, அவங்களுக்கு புரியும். கலாத்திற்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபம் ரொம்ப நல்லா, யாருடைய கவனம் எங்கேயும் போயிடக்கூடாது. கலாத்தியர் 4வது அதிகாரம், கலேஷியன்ஸ் சாப்டர் 4, கலாத்தியர் 4வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், கவனிங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது ஆவியை அனுப்பினார்னு போடல, ஆவி அனுப்பினார்னு கொடுக்கல. நீங்கள் அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடத்தக்கதாக தேவன் இயேசுனுடைய ஆவியை, அப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு, தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் அவர் குமாரனுடைய ஆவியை நமக்குள்ள அனுப்பினபடியினாலே இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். அது மாத்திரம் இல்ல, நீ புத்திரனாய் இருக்கிறதுனால நீ கிறிஸ்து மூலமா அல்லது கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்கு பங்காளியாகவும் இருக்கிற. நீ தேவனுக்கு சுதந்திராலே இருக்கிற. இப்ப இவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் போட்டியாச்சு. என்ன போட்டாச்சு அப்படின்னா, அவர் தீர்க்கதரிசியா இருந்தார், வாக்கிலும் செய்கிலும் வல்ல தீர்க்கதரிசியா இருந்தார். எத்தனை தீர்க்கதரிசனம் எடுத்துட்டு போட்டோம். நான் என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆத்தும நேசர், 1000-10,000ங்களிலே சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டவர், அவர் தேவனுடைய குமாரன். ஆமென், அவர் தேவனுடைய குமாரன். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், வேற எந்த அப்போஸ்தலராக இருக்கட்டும், எத்தனை உபத்திரங்கள் வந்த பொழுதும் அவர்கள் தைரியமாய் நின்று இயேசுவை தேவகுமாரன் என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவை தேவகுமாரன் என்று ஒருத்தன் விசுவாசிக்கலனா அவன் எவ்வளவு பக்தி உள்ளவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு சன்மார்க்கனா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாக மாறவே முடியாது. அவன் கிறிஸ்துவுக்குள்ள எந்த சுதந்திரத்திலும் பங்கடையவே முடியாது. பிதாவை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ரைட் அவனுக்கு கிடையாது. ஏன்? நான் இயேசுவை தேவகுமார் என்று விசுவாசிக்கிறபடினால தான், அந்த குமாரனுக்குள்ள ஆவியை எனக்கு தந்தபடினாலே அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடுறது போல நான் அவரை நோக்கி அப்பான்னு கூப்பிடுற அந்த பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறாரு, அந்த உரிமை எனக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்குடத்து சத்தமா ஒரு வழியில சொல்லுவோமா? ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு,
விசுவாசம் எப்பொழுதெல்லாம் அடிக்கப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகுதோ, எப்பொழுதெல்லாம் அது ரொம்ப கசக்கி பிழியப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் எந்த ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருட்டிலே நடக்கிறது போன்ற உணர்வு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் தேவகுமாரனாகிய இயேசு நமக்கு சமீபமாக இருக்கிறார். ஒருவேளை நீங்க அவரை பார்க்காமல் இருக்கலாம். இருளிலே உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற தொலைவு வெறும் ஒரு அங்குலம் தான். அந்த ஒரு அங்குலத்தை கூட நீ பார்க்காம இருக்கலாம், நீ அவரை பார்க்காம இருக்கலாம். ஆனால் அவர் ஒன்றை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. இருட்டில் என் கண்ணுக்கு தான் அவர் தெரியல. அவருக்கு வெளிச்சமும் ஒன்றும் இல்லை, ஒளியும் ஒன்றும் இல்லை, இருட்டும் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் பார்க்கிறவர். இருட்டிலே நடக்கிற ஒவ்வொன்றையும் அவர் நன்கு அறிவார். உங்களையும் என்னையும் எவ்வளவு நேர்த்தியாய் கொண்டு கரை சேர்க்கணும் அவருக்கு நல்லா புரியும். கரங்களுக்கு சத்தம் இல்லை சொல்லுவோமா? ஆமென். இவங்க 2 பேரும் தான் குழப்பம். ஆண்டவருக்கு ஒரு நாளும் குழப்பமே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் என்ன இன்னைக்கு சிஸ்டர் நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க சகோதரி சொன்னது, தீட்டு துணி மாதிரி இருக்குது என்னுடைய பாவங்கள்லாம். தீட்டு துணி, அதான் கரெக்ட். தீட்டு துணி, அழுக்கான கந்தைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க எக்ஸா சொன்னாங்க. நல்லது, ஆண்டவர் பாவத்தை மட்டும் அப்படி தான் வெறுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனுடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம். ஆமென். தேவகுமார் ஒரு நாளும் அவரை பார்க்கும் பொழுது சும்மா சாதாரண மட்டுப்படுத்தி பார்த்துறாதீங்க. ஐயோ சிலுவையில் போயிட்டாரா அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் தேவகுமார் எனக்கு சிக்ஷை செய்தார், எல்லா நன்மைகள் எனக்கு ஏராளமாய் தாராளமாய் தந்தார். அவருடைய ரத்தத்தினாலே என்னை நீதிமானாக்கினார், என்னை அவரோடு கூட சேர்த்து கொண்டார். ஆமென். கரங்களுக்கு சத்தம் அலையில சொல்லுவோமா? இந்த 2 பேருக்கும் ஆண்டவர் இவ்வளோ அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்தாரு பாருங்க. இதை தெரிஞ்சுக்கோ. இப்போதான் ஆண்டவர் ஒவ்வொன்றா அவங்களுக்கு பேசி பேசி விளக்கி காண்பிச்சுட்டே இருக்கிறார். 3வது, கொழுந்து விட்டு இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறது. முதல்ல நான் சொன்னேன், பேசும் பொழுது அவருக்கு பிரியமானதையே பேசிக்கணும். இன்னிலேருந்து அதை ட்ரைனிங் எடுத்துங்க. நியூ இயர்க்கு எடுத்த டிசிஷன்லாம் இன்னும் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டோம். இன்னைக்கு எழுதுங்க, ஆண்டவரே 1ஆம் தேதி விட்டுற, ஆண்டவரே அக்டோபர் 19ஆம் தேதியில் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன், 2025க்குன்னு சேர்த்து பேசுறதை நான் கரெக்டாக பேசுறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்யும். சிரிக்காதீங்க, மட்டும் சொல்கிறேன். அவர் வருகையில் ஏன்னா ஆண்டவரே பலினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணோட பரிசுத்தவான்களெல்லாம் சேருங்க, என்னெல்லாம் நெக்லஸை சேரு, ஒட்டியானத்தை சேரு, இதெல்லாம் நல்ல ரீஃபைன்டு கோல்டு 916 கொஞ்சம் கலப்படம், ஆனால் 24 கேரட் கோல்டு எல்லாம் சேருன்னு சொல்லும் பொழுது நடுவில் 2 தகர டப்பா உருண்டு கிடக்கும். ஐயா நானும் வார்த்தையின் வாசத்தில் திருச்சேவையில் மெம்பர் தான். ஆண்டவர் சொல்லுவார், தூக்கி ஓரம் தள்ளு, இது வெறும் சத்தம் போட்டு கிடக்கு. ஏன்டவர் எப்படி சொல்றீரு? பின்ன லொடன்னு பேசிட்டே இருந்தா தகர டப்பா தானே அது, தகர டப்பா தான், தகரம் தான் ரொம்ப சத்தம் போட்டு கிடக்குது, தூக்கி ஓரம் தள்ளு. 3வது குறிப்பு நம்ம பார்த்து முடிப்போம். இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம் பாருங்க. இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனிங்களேன். எங்க தெரியுமா இவங்களோட இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சதா சொல்றாங்க? பெரிய கூட்டத்தில் போய் எங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னா பேசல. சில பேருக்கு பாருங்க, லைவ் கான்சர்ட்டுக்கு போனால் தான் இருதயமே கொழுந்து விட்டு எரியும். சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் மீட்டிங் நடக்கு பிரதர், அங்கே போனால் தான் பிரதர் நமக்கு ஒரு எழுப்புதலே வரும். பாருங்க, அவங்க எழுப்புதல் எங்கே தெரியுமா? உங்கள் கிச்சனில் உங்களுக்குள்ள வரணும். நீங்கள் இயேசுவோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கவனிங்க, நீங்கள் இயேசுவோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் பைக்கை ஓட்டிட்டு போகும்பொழுது உங்களுக்கு எழுப்புதலை கர்த்தர் தருவார். 2 ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுது எழுப்புதலை தருவார். நான் சில நண்பர்கள்லாம் என்கிட்ட உண்டு, மணிக்கணக்கில் பேசுவேன். எதை தெரியுமா பேசுவோம்? எதனா ஒரு வசனத்தை எடுத்து பேசிக்கிட்டே இருப்போம் மணிக்கணக்கில். கர்த்தர் இப்படி செஞ்சார், இதில் இப்படி சொல்லியிருக்காரு. நேரம் போகிறதே தெரியாது பாருங்க. நேரம் போகிறதே உண்மையில என்கிட்ட பேசுகிறவங்க ஆண்டவரை பற்றியே பேசினா மணிக்கணக்கில் பேசிட்டே இருப்பேன். மணிக்கணக்கில் பேசுவேன். ஆண்டவரை விட்டுட்டு கொஞ்சம் அப்படி போடுச்சுன்னா நமக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை கொஞ்சம் அப்படி டிஸ்டர்ப் ஆகும். ஐயோ இது ஒரு மாதிரி இழுக்குத வண்டி. இவங்களுக்கு எப்ப தெரியுமா? பெரிய கூட்டத்தில இருந்து எங்க மேல் வீட்டர்ல பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அக்னிமயமான நாவுகளாக இறங்கி வந்தாரு. அன்னைக்கு தான் அவங்களோட இருதயம் எழுப்புதல் அடைஞ்சதெல்லாம் நீங்க நினைச்சிடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தாங்க, ஏசு அப்படி கூட வர்றாரு.
நான் நினைக்கிறேன் ஆதியாகமத்திலிருந்து மோசே முதலான தீர்க்கதரிசிகள் ஆதியாகமத்தை எழுதுனா அவன் தான். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் ஆண்டவர் அப்படி ஒவ்வொன்றா காட்டுறாரு. இங்கே பாரு, ஆதியாகமத்தில் யாரா இருக்கிறேன் பாரு, யாத்திராகமத்தில் நான் யாரா இருக்கிறேன் பாரு, லேவியாகமத்தில் என்னாகமத்தில் ஓகமத்தில் நான் யாரா இருக்கிறேன் பாரு, யோசுவாவில் நியாயாதிபதியில் நான் யாரா இருக்கிறேன் பாரு, ஒவ்வொன்றா ஆண்டவர் காட்டிட்டே இருக்கிறார். பார்க்க அதனால தான் ஒவ்வொரு முறையும் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுதும் சரி, அங்கே சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுதும் சரி, நிருபங்களை வாசிக்கும் பொழுதும் சரி, இயேசுவை பார்க்க நீர் எனக்கு உதவி செய்யும். சங்கீதக்காரன் சொல்கிறான்ல, உங்களுடைய வேதத்தில் அதிசயங்கள்லாம் பார்க்குறக்கு நீர் எனக்கு ஆண்டவரே கிருபை தாரையா, எனக்கு வேதத்தில் அதிசயங்களை பார்க்க முடியும், கண்கள் நீர் திறந்துடலாம் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் கையில் வேத புத்தகத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசும், நான் உன்னை விட்டு விலகுவதும் கை விடுத்துறோம், கர்த்தர் பேசிட்டார். அதுல இல்ல திருப்தி, நான் இயேசுவை பார்க்க நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. சில பேர் லேவியராகமம் புத்தகத்தை தொடங்குறதே இல்லை, அல்லது யாத்திராகமத்தில் கூடாரத்தை பத்தி பேசினா அதை பத்தி வாசிக்கிறதே இல்லை, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்து. புரியல பிரதர், வாசிங்க. இதுல இயேசு எங்க இருக்கிறாருன்னு ஆவியானவரை நீங்க எனக்கு காட்டுங்க ஐயா. நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை பார்க்கணும், நான் இயேசுவை பார்க்கணும். இந்த ஆசை வந்துருச்சுன்னு நான் சொல்கிறேன், வேதத்தில் ஒவ்வொரு பக்கமும் தேனிலும் தேனிலும் மதுரமாக மாறிடும் பாருங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு வேதம் வாசிக்கிற உங்களுக்கு போர் அடிக்குது, வேதத்தில் இயேசுவை பார்க்காததுனால. நீங்களும் நானும் இயேசுவை பார்ப்போமே ஆனால், இயேசுவை பார்ப்போமே ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வேதம் போர் அடிக்கவே அடிக்காது. நாமும் ஆண்டவர் விட்டு ஒரு நாளும் வழி விலகி போகவே மாட்டோம் பாருங்க, போகவே மாட்டோம். மேத்யூ ஹென்றி அவர் கமெண்ட்ரியில் அழகாக சொல்லுவார் இதை பற்றி. தோஸ் தட் ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் த pleasure of communion with Christ cannot but covet more of his company and beg of him not only to walk with him all day but to abide with them at night. ஆண்டவரோட அந்த ஸ்வீட் கம்யூனியன் இருக்குது பாருங்களேன் இயேசுவோட. அவங்க வேற எதுனாலும் கவர்ச்சிக்கப்படவே மாட்டாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்பாங்க, ஆண்டவரே என் கூடயே நீங்க இருங்க ஐயா, நான் உங்களோட இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. டேல மாத்திரம் இல்லை, ராத்திரி படுக்கும் பொழுது கூட இந்த பாருங்க எங்கேயும் போயிடாதீங்க, நான் கண்ணில் சொப்பனத்தில் கூட நீங்க தான் ஆண்டவரே வரணும். ஆண்டவர் நான் கனவு கண்டா பழைய பிள்ளைங்க நைட்டில் கர்த்தர் எனக்கு அவ்வளோ காட்டினார், அவனை காட்டினார். அப்பவே சொல்லு, இயேசு நாமத்தினால இது வந்த ஆவியே சரியில்லை, எனக்கு இயேசுவை காட்டினீர்னா வந்த ஆவி சரியான ஆவி. ஆமே. ஐயோ இந்த பாஸ்டருங்கள இருந்து வேலை பார்க்கறது இருக்கு பாரு, ஐயோ கோடு கனவை கண்டுட்டு கர்த்தர் அவங்கள தானே காட்டினார், ஏன் காட்டினார் அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ. அப்படிலாம் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் கர்த்தர் தானே பிரதர் காட்டினாரு, காலை எடுக்கவே முடியலையே பிரதர். வாலி பிள்ளைங்க மறுபடி சொல்றேன், உன் கனவுல இயேசு வந்துட்டாருன்னா வாழ்க்கை சரியான ட்ராக்ல போகுது. அவன் வந்தான்னா வண்டி கும்மிடி புண்டிக்கு பதிலா கோட்டுப்புறம் நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோ. நிஜமா தான் சொல்றேன். ஏன் தெரியுமா, இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சில பேருக்கு பாருங்க ஆராதனைக்கு வரதெல்லாம் சாதாரண போகிறது. நான் பிரதர் அடிக்கும் உங்களுக்கு வசனத்தை காட்டுற நடுக்கம் பிடிக்குது. நீங்க சொன்ன சொல்றேன், ஏன் ஆராதனைக்கு வர்றது 8 மணி தானே 10 மணிக்கு போய்க்கலாம். ஏன் தெரியுமா, அவர் மேல இருக்கிற அன்பும் இல்லை. நல்லா கவனிங்க. சில நேரத்தில் சில யோசிக்கும் பொழுது யோசிப்பேன், எல்லாம் சரியா இருக்கும் பாருங்க, ஓடி 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 வருவோம். பிரச்சனை வந்த உடனே அப்படி சோர்ந்துடுறது. 2 கிறிஸ்தவம் உண்டு. ஒன்று பிரச்சனை வரும்பொழுது ஆண்டவரை தேடி ஓடி வருவான், இன்னொன்று பிரச்சனை இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட வராமலே போயிடுவான். ரெண்டும் டேஞ்சர். என்னைக்கு அவர் மேல இருக்கிற அன்பு கொஞ்சம் கூட தனியாமல் இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்கா கிருபை வரும் பாருங்க. ஒரு அழில சொல்லுவோமா, தானா கிருபை வரும். உதாரணத்திற்கு நான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு வசனம் என்ன ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சுது. எத்தனையோ முறை வாசிச்சிருக்கிறேன், ஆனா அன்னைக்கு ரொம்ப நேரம் அந்த வசனத்திலே தியானிச்சுட்டு இருக்கிற ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். வாசிச்சிடலாமா? பவுல் எபேசருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதி முடிக்கும். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் அதிகமாகும், ஒரு வழி இல்லை, நான் எவ்வளோ சொல்லணுமோன்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் ஒரு நாள் பிரதர் அனுவரிக்கிஸ் தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள் ஏன் சாரிலாம் சொல்கிறீங்க, நான் காத்தா நிற்கல டிராஃபிக்கில், நீங்கள் பாட்டுக்கு பேசுங்க பிரதர்ன்றார். இன்னைக்கு நல்ல வேலை அவர் வந்திருக்கிறார், அவர் வச்சு நான் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பேன். கரெக்டாக நல்லவர் பாருங்க. வாசிங்க எபேசியர். பிரதர் நான் சொல்கிற ஒரு வார்த்தை கூட தயவுசெய்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் அவ்வளோ யோசிக்கிறேன், நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே. இப்போ பவுல் தன்னுடைய நிருபத்தை முடிக்கும் பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை சொல்லித்தான் முடிப்பார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கரெக்டா? எல்லா நிருபத்தையும் அப்படிதான் முடிக்கிறார். இப்போ கலாத்தியர் நிருபத்திலையும் சரி, 1 தீமோத்தேயும் சரி, பிலமோனுக்கு எழுதின நிருபத்திலையும் ஒன்று சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக முடிக்கிறார். ஆனா எபேசருக்கு பவுல் இந்த நிருபத்தை எழுதி முடிக்கும் பொழுது ஒரு மாதிரி முடிக்கிறார். எடுங்க பார்ப்போம். எபேசியர் கடைசி அதிகாரம், 6வது அதிகாரம், 24வது வசனம் கவனிங்க. 24. தயவுசெய்து இந்த வசனத்தை சாவுற வரைக்கும் நீங்க மறந்துடாதீங்க. எபேசியர் 6:24 வாசிங்க பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எல்லா நிருபத்திலும் கிருபை உங்களுடனே இருப்பதாக முடிச்சிட்டாரு. இந்த எபேசு சபைக்கு மாத்திரம் எழுதும் பொழுது, எபேசருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. புரியுதா உங்களுக்கு? பிரதர் கிருபை எனக்கு வேணும் பிரதர், கிருபை கிருபை கிருபன் பாடின கிருபை. எபேசியருக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்றாரு, யாருக்கு தெரியுமா கிருபை இருக்கும்? நீங்க இங்க பாருங்க, கிருபை கிடைக்க 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நீங்க ஃபாஸ்டிங் இருங்க, அதுக்கு ஒரு நாள் நான் எதிரி கிடையாது. உங்களுக்கு தேவ கிருபையின் மேல கிருபை பெருகணும் நீங்க விரும்புனீங்கன்னா ஒன்ன மாத்திரம் நினைச்சுக்கங்க, இயேசுனிடத்துல அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு கேட்டீங்கன்னா பவுல் எழுதுறாரு, அழியாத அன்பு. ஏன்னா பின்னால எபேசு சபை பாத்தீங்கன்னா ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுடுச்சு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டுன்னு ஆண்டவர் அப்படி நொந்து கொள்ளுகிற நிலைமைக்கு அது கொண்டு போய் விட்டுடுச்சு. இப்ப எபேசருக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு, கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் அவர் எழுதுற, அழியாத அன்புடனே அன்பு கூறுகிறவர்களுக்கு அவங்க யாவருக்கும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஒரு அழியில சொல்லுவோமா? இத 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 ஒன்று டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும் பாருங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல போட்டிருக்கு, கிரேஸ், God's undeserved favor be with all who love our Lord Jesus Christ with undying and incorruptible love. சாகாத அழிவில்லாத அன்போடு இயேசுனிடத்தில் யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் தகுதிக்கு மிஞ்சி காண்பிக்கிற தயவு உண்டாயிருப்பதாக. தேவ தயவு லைஃப்ல வேணும்னா நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு மேல இருக்கிற அந்த அன்பு மாத்திரம் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த இன்பம் வந்தாலும் சரி, எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், அது மாத்திரம் ஒரு நாளும் குறையாம நீங்க நானும் பார்த்துக்கிட்டேன்னா போதும், அந்த கிருபை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது லிவிங் பைபிள் எப்படி சொல்றதுன்னா, may God's grace and blessing be upon all who sincerely love our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களும் தங்கியிருப்பதாக. இதை மெசேஜ் பைபிள் எப்படி சொல்றதுன்னா, பியூர் கிரேஸ் அண்ட் நத்திங் பட் கிரேஸ் பி வித் ஆல் ஹூ லவ் அவர் மாஸ்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா போட்டிருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, மே கிரேஸ் பி வித் ஆல் ஹூ லவ் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வித் பெர்ஃபெக்ட் சின்சியாரிட்டி. பெர்ஃபெக்ட் சின்சியாரிட்டி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, the grace with all those loving our Lord Jesus Christ undecayingly. இந்த பல்லுல டிகே டூத் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு பல்லு ஒரு 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 சொத்தை வரும். அந்த சொத்தை உடனே க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கிங்களேன், இன்னும் கொஞ்சம் பெருசாகும். டாக்டர்கிட்ட போனால் 150 ரூபா செலவு வைக்கிறத 4500 கொண்டு நிறுத்தும். இப்போ தான் அடைக்கணும். அதையும் சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரூட் கேனல் பண்ணணுங்க 15,000 ரூபா ஆகும் அப்படின்வாங்க. அப்பவும் சரியாக கவனிக்கலன்னு வச்சிங்க, மொத்தமாக பிடிங்கி போட்டு பொக்கப்பல் மாதிரி அலைய வேண்டிதான். ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. இங்கே பவுல் சொல்கிறாரு, இங்கே பாரு, அதில் எந்த சொத்தையும் வராமல் கொஞ்சம் பார்த்துக்க. சில நேரத்தில் பாருங்க, இந்த சொத்தை பல்லு இல்லை, அந்த சொத்தை வர்றது தெரியவே தெரியாது. மேலே நல்லா தான் இருக்கும் பல்லு, அப்படி தட்டினா கூசுது. ஏன் கூசுது? உள்ள கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஆண்டவர் மேலே அன்பு இருந்துச்சுன்னா எங்கெங்க எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ கரெக்டாக ரியாக்ட் பண்ணும். சரியாக ரியாக்ட் பண்ணலைனாலே தெரிஞ்சுக்க வேண்டியதான், இந்த பல்லு கொஞ்சம் சொத்த பல்லா இருக்குதுங்க, கரெக்டாக க்ளீன் பண்ணணும், கரெக்டாக ரூட் கேனல் பண்ண வேண்டியிருக்குது. பிரதர் சிஸ்டர், இந்த அன்பு கூறுகிற யாராக இருந்தாலும்
அவர்கள் மேல் மாத்திரம்தான் கிருபை தங்கி இருக்கும். ஆமென். அவங்க மேலதான் அன்பு 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 இருக்கும். சரி, இப்ப ஆண்டவர் மேல எனக்கு அன்பு இல்லை, அதையும் பவுலே தான் எச்சரித்துறாரு. இவனை வாசிடலாமா? 1 கொரிந்தியர் 16:22. நான் அதை வாசி முடிச்சிடுறேன், மறுபடியும் சொல்றேன். இது நான் வசனத்தை ஓப்பனா நம்ம தியானிக்கணுன்றதுனால இந்த வசனங்களை நான் பார்க்குறோம். சரியா? ஆமாம், ஒரு நாளும் நான் நெகட்டிவாக பேசணும் நான் நினைக்கிறதே இல்லை. ஆனால் வசனம் இப்படி இருக்குன்னு நம்ம காட்டிடணும். இங்கே சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே அழியாத அன்பு கூறுகிற யாவர் மேலும் கிருபை உண்டாயிருப்பதாக. இதே 16:22 வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்கும். இந்த அன்பு எப்படி வெளிப்படுன்றதை நான் இன்னொரு நாள் பார்ப்போம், நமக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. சரியா? இப்போ வாசிங்க எல்லாரும் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். மாரநாதா. ஆம்பிளிஃபைட் பைபிள் போட்டிருக்கு. If anyone does not love the Lord, does not have a friendly affection for him, and is not kindly disposed toward him, he shall be accursed. Our Lord will come. Maranatha. எவனிங்க யாரை தெரியுமா சபிக்கப்பட்டன்னு சொல்றாரு? If anyone does not love the Lord, does not have a friendly affection for him. வாழ்க்கையில் நீங்களானும் எங்க முன்னோர் செஞ்ச பாவம் சாபமா வருதுன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க. பவுல் சொல்றாரு, யாரெல்லாம் ஆண்டவர் மேல அன்பு செலுத்தலையோ, இயேசுவின் மேல அன்பு செலுத்தலையோ, let him be anathema. அவன் சபிக்கப்பட்டவன். நேற்று வாசிச்சோன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு நாளும் அந்த அந்த உண்மையான அன்புடனே அன்பு கூறுகிற அந்த அன்பு குறைஞ்சிடாம இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் மந்தையில தான் இருக்கிறேன், ஆனா இந்த அன்பு குறைஞ்ச நிலைமையில எனக்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. பிரதர், உங்க இருதயம் ஏன் தெரியுமா அப்படியே சோர்ந்து போயிருக்குது? கொழுந்து விட்டு எரியிற அந்த அனுபவம் இன்னைக்கு இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் வேதம் சொல்லுகிறது, இதுல இயேசுவை பார்க்கலன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு நாளைக்கு 100 கோடி ரூபாயில உங்களுக்கு ஒரு சொத்து கிடைச்சா கூட உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமே தவிர உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவே எரியாது. இருதயம் எப்போ தெரியுமா கொழுந்து விட்டு எரியும்? அவருக்கும் எனக்கு நடுவில் இருக்கிற அந்த உறவு இருக்க வேண்டிய பிரகாரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி. நல்லா கவனிங்க. இவர்கள் பேசுனாங்க, அப்படியே போகிறாங்க, ஆண்டவர் அப்படியே தூர போகிற மாதிரி காட்டுற சொல்கிறாங்க, ஐயா போயிடாதீங்க. நான் ஒரு மேத்யூ ஹென்ரி சொன்னேன், இந்த கமெண்ட்ரி சொன்னேன்ல, போயிடாதீங்க ஐயா, இருங்க. நீங்கள் பகலில் மாத்திரம் உங்கள் ஐக்கியம் இல்லை, ராத்திரி நான் தூங்கும் பொழுது உங்கள் ஐக்கியம் வேணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த வேத வாக்கியங்களெல்லாம் அறிந்துக்கிறதுக்கு தெளிவில்லாத மந்த புத்தியுள்ளவர்களும் கடிந்து கொண்டாலும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, கண்கள் திறந்தன. இவ்வளோ நேரம் எருசலேமிலிருந்து வண்டி எம்மாவுக்கு அப்படியே கூட்ஸ் மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கு, கடக்குன்னு எல்லாம் துக்க முகம். இவர் இந்த அந்த அந்த பேர்னிங் ஹார்ட் வந்துச்சு பாருங்க, கொழுந்து விட்டே இருக்கிற அனுபவம். அந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். லூக்கா 24. இன்னைக்கு நிறைய பேர் லைஃபை அப்படி ஸ்லோவாக இழுத்துக்கிட்டு அப்படியே ஐசியூவில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் பாருங்க, ஒரே ஒரு சொல்யூஷன் தான். 33, 24, 33, 32, 33. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்ப போய் 11 அவர்களோடு இருந்த மற்றவர்களும் கூடியிருக்க கண்டு, எப்பா நாங்கள் பார்த்தோம், ஸ்லோவாக போன வண்டி இப்போ எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத்தை விட வேகமாக போகுது இப்போ எருசலேமுக்கு. நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் எருசலேமில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பான், இவங்க 2 பேரும் போகும்பொழுது, எப்போ நாங்கள் எம்மாவுக்கு போகிறோம், ஏசுன்னு வந்தோம், சரி இருந்தோம், 5 அப்போ 2 பேரும் 5000 பேருக்கு போகும்பொழுது நமக்கு 2 பீஸ் நல்லா திருப்தியாக கிடச்சிது, சாப்பிட்டோம், இருந்த நோவு நொடியெல்லாம் மறைஞ்சுது, நல்ல பலத்தை தீர்க்க தரிசியாக இருந்தார். பாவம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டு விழா அவருக்கு நடத்துவோம்.
நம்ம பாட்டுக்கு போவோன்னு இப்படி வந்தான். ஒரே ஒரு முறை இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது தெரியும்ல, நான் எங்கே இருக்கணுமோ அங்கே நான் மறுபடியும் வருவேன். ஆமென். இங்கே தான் எனக்கு பரிசுத்தாவினோட நிறைவு உண்டு. இங்கே தான் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு நாமத்தினால பெந்தேகோஸ்தே நாளன்று ஏறக்குறை 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்துல கிளையப்போ அவங்க கூட சோர்ந்து போனாங்க பாருங்க. அவங்களும் நிறைவான அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க. அவங்களும் உலகத்தை கலக்கிறவங்கள புறப்பட்டு போயிருப்பாங்க. கரங்களை ஒருத்தி சத்தமாக இடையிலே சொல்லுவோமா, பிரதர் இன்னைக்கு அப்படியே துக்க முகமாக தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. துக்க முகமாக, இது ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்கு துக்க முகமாக இருக்கிற? நான் உயிரோட தானே இருக்கிறேன். ஆமென். நான் மார்ட்டின் லூத்தர் ஒரு முறை அப்படி ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாராம். அவருக்கு வந்த எதிர்ப்புகளை நினச்சி அவங்க ஒய்ஃப் அப்படியே கருப்பு ட்ரெஸ்ஸு, அப்போலாம் சாவு வீட்டுக்கு போகும்பொழுது கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு போவாங்க. இந்த அம்மா போட்டு முன்னால் வந்து நின்றுக்குது. எங்கம்மா போகிற? சாவு வீட்டுக்கு போகிற? யார் செத்துட்டா? ஏசு செத்துட்டார். ஏசு செத்துட்டார் யார் சொன்னது? நீ ஏசு செத்த மாதிரி தான் துக்கமாக உட்காந்துருக்க. ஏசு உயிரோடெல்லாம் இருக்கிறார், உயிரோட இருக்கிறார், எழுந்துரு. மறுபடியும் எழுந்தார் புது பலத்தோட. இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு இருக்கிற அனுபவத்தோட போனார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரும் அதே மாதிரி உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நீ இருக்க வேண்டியது எருசலேமில், நீ இருக்க வேண்டிய இடம் உலகத்தை கலக்கிறவனா இருக்க வேண்டிய இடம். இன்னைக்கு அப்படி சோர்ந்து போய் உள்ள வந்தல்ல, ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சிக்க, நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலத்தில் நான் உயிரோடு கூட தான் இருக்கிறேன். ஆமென். நீர் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சும் ஆண்டவர் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், இந்த அன்பில் மாத்திரம் நீ வளர்றதுக்கு உதவி செய். நம்ம எல்லாருக்குமே டேவிட் லிவிங்ஸ்டன்ற மிகப்பெரிய மிஷினரி குறித்து தெரியும். ஆப்பிரிக்காவில் மிஷினரிகளுக்கு எல்லாம் முன்னோடிகளாக இருந்தவர். அந்த இருண்ட கண்டத்தையே ஆண்டவர்களை கொண்டு வருவதற்கு பெரும் பாடுபட்டவர். அவருடைய ஜெபங்கள் முக்கியமான ஜெபம் என்ன தெரியுமா? ஒன்று, ஆண்டவரே நீர் என்னை எங்கே வேணும்னாலும் அனுப்பும், ஆனால் நீர் என் கூட வரணும். நீ என் மேலே எந்த பாரத்தினாலும் சுமத்தும், ஆனால் நீர் என்னை தாங்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிணைப்பையும் எந்த உறவை வேணாலும் அறுத்து போடும், ஆனால் என்னை கட்டுகிற கயிறு உம்மோடு உம்முடைய ஊழியத்தோடு என்னை கட்டி ஒன்றாய் சேர்க்கிறதா இருக்கட்டும் ஐயா. எத்தனையோ பாடுகள், சிங்கம் அடிச்சு கை போச்சு, எத்தனையோ இழப்புகள். கடைசியில் அவருடைய முடிவு என்ன தெரியுமா? ராத்திரிலாம் போனார், முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோட ஜோம் பண்ணிட்டு இருந்தார். நல்ல ஜுரம். அவர் கூட இருந்த அசிஸ்டண்ட்டு, என்ன இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு, மறுபடியும் தொடலான்னு பார்த்தானா, இல்லை அவர் ஜோம் பண்ணிட்டோம். காலையில் வரைக்கும் முழங்காலிலே இருந்தார். காலையில் போயிட்டு என்ன இவ்வளோ நேரம் ஐயா எழுந்திருக்கலன்னு போய் தொட்டா, ஜெபம் பண்ண சூழ்நிலையில் முழங்கால் படியிட்டவராகவே தன்னுடைய உயிரை விட்டிருந்தார். பிரதர், இவ்வளோ பெரிய சாதனை எப்படி, இவ்வளோ சோதனைகள் மத்தியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தான். பவுல் சொன்ன வார்த்தை தான் டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லியிருப்பார், அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆமென். இன்னைக்கு சோர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படி அப்படி தடுமாறுறோம்ல, கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த அன்பு மாத்திரம் வேதம் சொல்லுகிறது நேச மரணத்தை போல வலிது. உன்னத பாட்டில் அதை தான் மனவாட்டி சொல்கிற 8வது அதிகாரம் 6-7 வசனங்கள்ல. அது அக்னி ஜுவாலை போன்றது, திரளான தண்ணீர்களும் நேசத்தை அவிக்க மாட்டாது. முடியாது, அணைக்கவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனம் இல்லை, என் இருதயம் கொழுந்து விட்டு எரியறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்யும். எருசலேமில் இருக்கிற நான் எம்மாவை நோக்கி போகிறேன், ஏமாற்றத்தோடு போகிற மாதிரி போகிறேனே. வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஆண்டவர் கேட்குற, ஏன் துக்கமுகமாகவே இருக்கிற? நிறுத்தல சொல்லிருந்தா, நீங்களும் துக்கமாக இருக்கிறத அவர் விரும்புறதே இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிற உணர்வு மாத்திரம் நமக்கு இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன், வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் கண்களை மூடி உயிரோட எழுத நல்ல ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா
ஆராதனை செய்கிறோ. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா. Thank you Lord. எல்லாருடைய இருதயங்கள் இருக்கிறார். ஒடுங்கின ஆவி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். எல்லா துக்கங்கள் சோர்வுகள் நீங்கட்டும், நீங்கட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இப்பொழுதே துதியின் உடையை கர்த்தர் கொடுப்பீராக. இருதயங்கள் கொழுந்து விட்டேறுகிற அனுபவம் உண்டாவதாக. உம்மை ஆராதிக்கிற வேலையிலே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பரிகாரம் இல்லாத சூழ்நிலையிலும் பரிகாரி நீர் இறங்குவீராக. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை ஆராதிக்கிறோம். ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர் நீர். இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர். இம்மானுவேலர் உயிரோடு இருக்கிறீர். நீர் ஜீவாதிபதி ஐயா. உடைய ஜீவன், உடைய மகிழ்ச்சி கடந்து வரட்டும். எல்லாருடைய மன துக்கங்களும் கர்த்தர் நீக்குவீரா. கொழுந்து விட்டு எரிகிற அனுபவம், ஒவ்வொரு நாளும் உம்மோடு நடக்கிற அனுபவம், உண்மையிலே அன்பு கூறுகிற அனுபவம் பெருகச்சு. இங்க ஒருவர் ஆகில ஐயா கிறிஸ்து இயேசு மேலுள்ள அன்பிலே தனிந்தவர்களா இருக்கவே கூடாது. எந்த பிரச்சனைகள் ஆண்டவரே அந்த அன்பை தனிய செய்யாதபடிக்கு அந்த நேச வைராக்கியம் அவர்களுக்குள் கொழுந்து விட்டு எரிய செய்வீராக. உடைய வருகையில இங்க ஒருவராகில் நாங்கள் உங்களை மிஸ் பண்ணாதபடிக்கு உங்களுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் நினைவுகள் நமக்கு பிரியமா இருக்கட்டும் ஐயா. எல்லாருடைய குறைவிலும் கர்த்தர் நிறைவாக்கும். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் திட்டம் நிறைவேறட்டும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நன்மை கிருபையும் தொடரச் செய்கிறார். துதி கனமகிமையெல்லாம் ஒரு கேர் எடுத்து மீட்பர் இயேசு நாமத்தில் நாங்கள் தாழ்த்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒரு சகல பரிசுத்தமும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படும் உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை, மகிழ்ச்சி, விடுதலை எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்து இயேசு மேலுள்ள அன்பிலே பெருகச் செய்வாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. ஒருத்தவங்களோட வார்த்தை சொல்லிட்டு இங்கே உட்காருங்க. பரீட்சை இருக்கு. எல்லாரும் ஒருத்தர் தவறாம எழுதுங்க. கர்த்தர் உங்களோட இருப்பாராக. ஆமென்.